பெருமைக்கு ரெண்டு அடையாளம் சொன்னாங்க. அல் கிபர் பத்ருல் ஹக்கி வகம்துன் நாஸ். சத்தியத்தை புறக்கணிப்பது, மனிதர்களை அவமதிப்பது பெருமைன்னு சொன்னாங்க. நாம் மனிதர்களை அவமதித்தால் நம்ம எவ்வளவுதான் வணக்கசாலியாக இருந்தாலும் உள்ளத்துல பெருமை இருக்குது. நாம் சில பொழுது நினைப்பதே இல்லை. சில கொஞ்சம் பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்களை கண்டா அவங்கள பார்க்கறதும் இல்லை, சிரிக்கிறதும் இல்லை, சலாம் சொல்லதும் இல்லை. கொஞ்சம் வசதியானவங்களை கண்டா அதுக்கு சிரிப்பு வேற, சலாம் வேற. அப்ப எனவே இது பெருமையின் அடையாளம். ஒவ்வொருத்தருக்கும் மார்க்கம் வித்தியாசமானது கிடையாது. ஏழை எளிய மக்களுக்கும் அன்பை கொடுக்க வேண்டும், நேசத்தை கொடுக்க வேண்டும். உயர்ந்த பணக்காரனுக்கும் நேசத்தை கொடுக்க வேண்டும், அன்பை கொடுக்க வேண்டும். நான் ஏன் இதை பிரிச்சு சொல்றேன்டா, உலக வளமையில் நம்முடைய பார்வையில், இஸ்லாத்தின் பார்வையில், எல்லோருடைய பார்வையில், முஃமினுடைய பார்வையில் பிரிக்க முடியாது. அப்ப எனவே ஒவ்வொருத்தரும் கண்ணியத்தை எதிர்பார்க்கிறான், அந்தஸ்தை எதிர்பார்க்கிறான். வெளிப்பார்வையிலே நான் உயர்ந்தவன் என்று காட்டுகிறான். ஆனால் உண்மையிலேயே அவன் உயர்ந்தவன், உண்மையானவன் என்பதை யார் தெரியுமா சொல்லணும்? மனைவி சொல்லணும். இரண்டாவது பெற்றோர்கள் சொல்லணும். பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று வரும்பொழுது அது வேற விஷயம். இப்ப நான் சொல்ற விடயத்துல என்ன அதிகமாக அவன் சுயரூபத்தை எங்க காட்டுவான்? முதலாவது மனைவியிட்ட காட்டுவான். ஏன்னா 24 மணி நேரம் இருக்கிறது மனைவியோட தான். திருமணத்துக்கு பிறகு, திருமணத்துக்கு முன்னுக்கு வாப்பா